உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேசவனையே செவிகள் கேட்க, திருவரங்க தீசனையே சென்னி இறைஞ்சிடுக, நேசமுடன் கண்ணனையே காண்க, விருகண்ணினர்கள் காயாம்பு வண்ணனையே வாழ்த்துக வெண்வாய். என்னுடைய காதுகள் கேசவனாகிய திருமாலின் சொற்களையே கேட்பனவாகவும், தலை திருவரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் அரங்கநாதனையே வணங்குவனவாகவும், எனது 2 கண்கள் கண்ணனை அன்பு கொண்டு காண்பனவாகவும், வாய் காயாம்பு நிறமுடைய அரங்கனை வாழ்த்துவதாகவுமான செயல்களையே செய்கின்றன என உளமாற போற்றி வணங்கும் தகைமையுடையவராக, திருப்பார் கடலில் அவதரித்து செந்தாமரை மலர் இருக்கையில் எழுந்தருளி உள்ள இலக்குமையும், கடல்களால் சூழப்பட்டுள்ள நிலமகளும் தங்கள் திருக்கரங்களால் திருவரங்கனின் திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கவும், பெருஞ்சிறகுகளை உடைய கருடாழ்வார் அரங்கன் அருகில் பாதுகாவலாய் இருக்கவும், மனம் வீசும் துளசி மாலையில் விளங்கும் ரத்தினம் பகலவனை போல ஒளி வீசவும், வெல்வதற்கரியவர்களான அசுரர்களை வென்ற சக்கரம், சங்கு, கதை, வில், வாள் எனும் ஆயுத படைகள் இருபுறமும் விளங்கவும், முகலாவண்யத்தை 4 வேதங்களும் புகழவும், திருப்பார்கடலின் நடுவில் பெரிய மாணிக்க கல்லுடைய உச்சியினுடையதும் 1000 வாய்களையுடையதுமான அனந்தன் என்னும் பாம்பு படுக்கையில் கருநிற பெருமலை தாமரைக்காடு பூக்கப் பெற்று படுத்திருப்பது போல யோகத்துயிலில் இருக்கும் திருவரங்கனை போற்றி பாடும் மாட்சிமை மிக்கவராக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மா மனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டுகால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் பெரியோர் நல்லோர் கற்றோர் எளியோர் வலியோர் அயலார் மாற்றார் உற்றார் சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் புவியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் 2015-16 நிதியாண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கென 8245 கோடியே 41 லட்சம் ரூபாயும், பள்ளி கல்வித்துறைக்கு 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 3696 கோடியே 82 லட்சம் ரூபாயும், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 615 கோடியே 78 லட்சம் ரூபாயும், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவை பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இரண்டாயிரத்து 15-16 நிதியாண்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்காக 781 கோடி ரூபாயும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்காக 668 கோடியே 32 லட்சம் ரூபாயும், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டத்திற்காக 50 கோடி ரூபாயும், மகளிர் சுகாதார திட்டத்திற்காக 60 கோடியே 58 லட்சம் ரூபாயும் மற்றும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய மக்கள் நல்வாழ்வு துறைக்கென 8245 கோடியே 41 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். 2010-2011 ஆண்டில் 4395 கோடியே 31 லட்சம் ரூபாயாக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 2015-2016 நிதியாண்டில் 8245 கோடியே 41 லட்சம் ரூபாயாக அரசு உயர்த்தியுள்ளது. உயர் ஒதுக்கீடுகளாலும் பல முன்னோடி முயற்சிகளை முனைப்புடன் செயல்படுத்தியதாலும் மருத்துவ குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 2010 ஆண்டில் 24ஆக இருந்த குழந்தைகள் இறப்பு வீதம் 2013இல் 21ஆக குறைந்துள்ளது. இந்த குறியீட்டில் பெரிய மாநிலங்களுள் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனைகளால் கடந்த 3 ஆண்டுகளில் 489 கோடியே 41 லட்சம் ரூபாயை தமிழகம் மத்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகையாக பெற்றுள்ளது.
முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதிக எண்ணிக்கையிலான ஏழை குடும்பங்களுக்கு பயனளித்துள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 2110 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் 10,05,000 நோயாளிகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனைகள் 764 கோடியே 20 லட்சம் ரூபாய் பெற்று அதன் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு செலவிட்டுள்ளன. 2015-16 நிதியாண்டில் இத்திட்டத்திற்கான காப்பீட்டுத் தொகைக்கு 781 கோடி ரூபாயும், ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு பேருதவியாக இருக்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்திற்கு 668 கோடியே 32 லட்சம் ரூபாயும், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டத்திற்கு 50 கோடி ரூபாயும், மகளிர் சுகாதார திட்டத்திற்கு 60 கோடியே 58 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சையின் சேவை தரத்தை உயர்த்தியுள்ளது. இத்திட்டத்தின் தொற்றுநோய் அல்லாத நோய் தடுப்பு அம்சத்தின் கீழ் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் போன்ற நோய்களுக்காக 36,75,000 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். 2015-16 நிதியாண்டில் இத்திட்டத்தின் நிறைவு பணிகளுக்கு 23 கோடியே 52 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் 265 கோடியே 56 லட்சம் ரூபாய் செலவில் 172 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு 122 சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. ஆரம்ப சுகாதாரம் மட்டுமின்றி 2ஆம் நிலை, 3ஆம் நிலை சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதிலும் அரசு எப்போதும் உறுதியாக உள்ளது. அரசு சிறப்பான மருத்துவ வசதிகளை வழங்க மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 734 கோடியே 42 லட்சம் ரூபாயும், உபகரணங்கள் வாங்க 360 கோடியே 51 லட்சம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டு 3290 கூடுதல் பணியிடங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் இதர 2ஆம் நிலை மருத்துவமனைகளிலும் 113 கோடியே 51 லட்சம் ரூபாய்க்கு கூடுதல் கட்டமைப்பு வசதிகளும், 74 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு தளவாடங்களும் உபகரணங்களும் வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டில் 1342 கோடியே 67 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தேசிய சுகாதார இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் உள்ள 100 நகர்ப்புற சுகாதார மையங்களும் மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகளில் உள்ள 243 மையங்களும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதோடு சென்னையில் 20 புதிய நகர்ப்புற சுகாதார மையங்களும், இதர மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 37 புதிய மையங்களும் 107 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 3 ஆண்டுகளில் 5544 மருத்துவர்களையும் 1374 துணை மருத்துவ பணியாளர்களையும் அரசு நியமனம் செய்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 610 மருத்துவ படிப்புக்கான இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. பன்றி காய்ச்சல், டெங்கு மற்றும் இதர தொற்று நோய்கள் பரவாமல் அரசு திறம்பட கட்டுப்படுத்தியுள்ளது. இதற்கு நிரந்தர தீர்வாக அனைத்து மாவட்டங்களிலும் நோய் கண்டறியும் பரிசோதனை வசதிகளை ஏற்படுத்தி தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் நோய் கண்காணிப்பு அமைப்பை அரசு வலுப்படுத்த உள்ளது. இடைநிற்றலை குறைப்பதற்கான சிறப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்காக 381 கோடி ரூபாயும், கூடுதல் வகுப்பறைகள், குடிநீர் வசதி, கழிப்பறைகள் போன்ற முக்கிய கட்டமைப்பு வசதிகளுக்காக 450 கோடியே 96 லட்சம் ரூபாயும், விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டுகள், 4 சீருடை தொகுப்புகள், புத்தக பைகள், காலணிகள் உள்ளிட்ட மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்காக 1037 கோடியே 85 லட்சம் ரூபாயும், விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவதற்காக 219 கோடியே 50 லட்சம் ரூபாயும், அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்காக 2090 கோடியே 9 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் பள்ளி கல்வித்துறைக்கு 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 4 ஆண்டுகளில் 182 புதிய தொடக்கப் பள்ளிகளை துவக்கியும், 107 தொடக்கப் பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியும், 810 நடுநிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியும், 401 உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் அனைத்து தனியார் பள்ளிகளின் சேர்க்கையிலும் நலிவடைந்த மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரின் குழந்தைகளுக்கு 25% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு 1,36,593 குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். தொலைதூர பகுதிகளிலும் பழங்குடியினர் பகுதிகளிலும்
போக்குவரத்து வசதிகளையும் வழிகாவலர் வசதிகளையும் அளித்தல் மற்றும் இடம்பெயர்ந்து வாழும் தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி சேர்க்கை போன்ற புதுமையான திட்டங்கள் மூலமாக கல்வி பயிலாமல் இருந்த 46,737 குழந்தைகள் மீண்டும் முறையான கல்வி பயிற்றுவிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காக கூடுதல் ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. இதனால் 2010, 2011 ஆண்டில் முறையே தொடக்க நிலை மற்றும் உயர்நிலையில் 1:29 மற்றும் 1:35 இருந்த ஆசிரியர் மாணவர் விகிதம் 2014, 2015 ஆண்டு முறையே 1:25 மற்றும் 1:22 என குறைந்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்காக சிறப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 2011, 2012 ஆண்டிலிருந்து இதுவரை 88,59,000 மாணவ மாணவியர்களுக்கு 1,429 கோடியே 9 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2015, 2016 ஆண்டில் இத்திட்டத்திற்காக 381 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியாக 11,698 புதிய கழிப்பறைகள் 73 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் பயன்படுத்தாமல் இருந்த 10,776 கழிப்பறைகள் 41 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளன. அரசின் நடவடிக்கைகளால் அரசு பள்ளிகள் அனைத்திலும் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனி கழிப்பறை வசதிகள் 100% ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் 2,688 கோடியே 97 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் சோதனை கூடங்கள், குடிநீர் வசதி, சுற்றுச்சுவர்கள் மற்றும் கழிப்பறைகள் போன்ற முக்கிய கட்டமைப்பு வசதிகளை பள்ளிகளில் அரசு ஏற்படுத்தியுள்ளது. 2015, 2016 நிதியாண்டிலும் பல்வேறு நிதி ஆதாரங்களை பயன்படுத்தி 450 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட உள்ளது. மாணவ மாணவியரின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், 4 சீருடை தொகுப்புகள், புத்தகப் பைகள், காலணிகள், வடிவியல் பெட்டிகள், வரைபட புத்தகங்கள், கிரேயான்கள், கலர் பென்சில்கள், கம்பளி ஆடைகள் போன்றவற்றை வழங்குவதற்காக 2015, 2016 ஆண்டிற்கு 1,037 கோடியே 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6,62,000 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவதற்காக 219 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2011, 2012 ஆண்டில் 90.28% இருந்த உயர்நிலை கல்வி மொத்த சேர்க்கை விகிதம் 2013, 2014 ஆண்டில் 91.61% உயர்ந்துள்ளது. மேல்நிலை கல்வி மொத்த சேர்க்கை விகிதமும் 2013, 2014 ஆண்டில் 75.87% உயர்ந்துள்ளது. இது தேசிய சராசரி அளவான 52.21% விட கணிசமான அளவு அதிகமாகும். 2010, 2011 ஆண்டை காட்டிலும் 2014, 2015 ஆண்டில் மேல்நிலை கல்வி மொத்த சேர்க்கையில் ஆதி திராவிட மாணவ மாணவியர் சேர்க்கையின் பங்கு 21.83% 24.07%, பழங்குடியின மாணவ மாணவியர் சேர்க்கையின் பங்கு 1.01% 1.03% உயர்ந்துள்ளது. அரசு அறிமுகப்படுத்திய புதுமையான திட்டங்களின் காரணமாக பள்ளி கல்வி வளர்ச்சியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. 2015, 2016 ஆண்டில் பள்ளி கல்வித்துறைக்கு 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி இயக்கத்திற்கு 2,090 கோடியே 9 லட்சம் ரூபாயும், தேசிய இடைநிலை கல்வி இயக்கத்திற்கு 816 கோடியே 19 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை திருப்பி அளிக்கும் திட்டத்திற்காக 569 கோடியே 75 லட்சம் ரூபாயும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பிற பல்கலைக்கழகங்களுக்கான நிதி உதவியாக 978 கோடியே 97 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 615 கோடியே 78 லட்சம் ரூபாயும், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவை குறித்த கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். புதிய அரசு பொறியியல் கல்லூரிகளையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் அமைப்பதற்கான அரசின் முயற்சிகளின் பயனாக 2011, 2012 ஆண்டில் 6,13,164 இருந்த கல்லூரி இடங்கள்
2014 2015 ஆண்டு 7,28,413 உயர்ந்துள்ளது. பல வகை தொழில்நுட்ப கல்வி பிரிவுகளில் உள்ள இடங்களும் 1,72,807 இருந்து 2,15,652 உயர்ந்துள்ளன. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை திருப்பி அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2014-15 ஆண்டில் 2,82,948 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2015-16 ஆண்டிற்கு இத்திட்டத்திற்கு 569 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் 2010-2011 ஆண்டில் 6,51,807 இருந்த உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை 2014-15 ஆண்டு 7,66,393 உயர்ந்துள்ளது. 2014-15 ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு 153 கோடியே 55 லட்சம் ரூபாய் அளவிற்கு கணிசமான நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டிற்கு இப்பல்கலைக்கழகத்திற்கு நிதியுதவியாக 110 கோடியே 57 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டிற்கு மாநிலத்தில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களுக்கு நிதியுதவியாக 868 கோடியே 40 லட்சம் ரூபாயும் 2015-16 ஆண்டில் உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் படிப்படியாக செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படுகிறது. இதுவரை கடன் மற்றும் பங்கு மூலதன உதவியாக 3,105 கோடியே 82 லட்சம் ரூபாயை மாநில அரசு அளித்து தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக நிறைவேற்றியுள்ளது. 2015-16 ஆண்டில் இப்பணிகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக 615 கோடியே 78 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு கடனாகவும் பங்கு மூலதன உதவியாகவும் ஏற்கனவே அளிக்க வேண்டியுள்ள 1,498 கோடியே 74 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையை விரைவில் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இளைஞர்களின் திறமையை வளர்த்து விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களது செயல்திறனை உயர்த்துவதற்காக விளையாட்டு அரங்கங்கள், மைதானங்கள், விளையாட்டு விடுதிகள், விளையாட்டு கருவிகள், தகுதிமிக்க பயிற்சியாளர்கள் போன்ற உலகத்தரத்திலான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட அரசு முனைந்துள்ளது. 8 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் முதலமைச்சரின் கோப்பையை ஏற்படுத்தியது. 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வலைப்பந்து அரங்கத்தில் உலகத்தரத்திலான புதிய விளையாட்டு வசதிகளை அமைத்தது. 14 மாவட்டங்களில் தலா 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் பன் பயன்பாட்டு உள் விளையாட்டு அரங்கங்களை கட்டியது போன்ற பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. தென்கொரியாவில் இன்ஷியானில் நடந்த 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இங்கிலாந்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற 20வது காமன்வெல்த் போட்டிகளிலும் பதக்கங்கள் பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு முறையே 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மற்றும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. 2015-16 ஆண்டில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2015-16 நிதியாண்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கென 8,245 கோடியே 41 லட்சம் ரூபாயும், இடைநிற்றலை குறைப்பதற்கான சிறப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம், விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டுகள், சீருடை தொகுப்புகள், விலையில்லா மிதிவண்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள், அனைவருக்கும் கல்வி இயக்கம் என பள்ளிக்கல்வித்துறைக்கு மொத்தம் 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயும், முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை திருப்பி அளிக்கும் திட்டம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கான நிதியுதவி என உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாயும், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 615 கோடியே 78 லட்சம் ரூபாயும், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாயும் அரசு நிதி ஒதுக்கியமைக்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்களும் பொதுமக்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நமது தமிழக அரசு உயர்கல்வித்துறைக்கு மிக அதிக நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியானது பல புதிய கல்லூரிகளை துவங்குவதற்கும் இருக்கின்ற கல்லூரிகளில் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உதவியாக இருக்கும். முதல் பட்டதாரி மாணவர்கள் நிறைய பேர் இதில் படிப்பதற்கான நல்ல வாய்ப்பை தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது. தமிழக அரசுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எங்கள் மாணவிகளுக்காண்டி விலையில்லா மிதிவண்டியை கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. தமிழக அரசு 219 கோடியே 50 லட்சம் இதுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்காண்டி மாணவிகளின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக தமிழக அரசானது 8245 கோடியே 41 லட்சம் நிதி வழங்கியிருக்கிறது. இது சுகாதாரத்துறைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்காக ரூபாய் 781 கோடியும், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்திற்கு ரூபாய் 668 கோடியே 32 லட்சமும் நிதி ஒதுக்கி, அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டத்திற்கு ரூபாய் 50 கோடியையும், மகளிர் சுகாதார திட்டத்திற்காக ரூபாய் 60 கோடியே 58 லட்சமும் நிதி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசிற்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் சுகாதாரத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக விளையாட்டுத்துறை என்பது இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முழு காரணமும் தமிழக மக்களின் முதல்வர் அம்மா அவர்களே இதற்கு முக்கிய காரணம். இந்த பட்ஜெட்டில் கூட 150 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுக்கு அளித்துள்ளார்கள். இந்த நல்வாழ்வுத்துறைக்கு பட்ஜெட்டில் 8245 கோடி ரூபாயும், 780 கோடி ரூபாய் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதிக்கு 668 கோடி ரூபாயும், அம்மா குழந்தை நலப்பிரிவு பெட்டகத்திற்கு 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் சுகாதார திட்டத்திற்கு 60 கோடியே 58 லட்சம் ரூபாய், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலனுக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாகவும் மிகவும் நன்றி. நகராட்சி பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் முன்னேறும் விதமாக 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயை தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கி ஏழை மாணவர்களின் நலன் கருதி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து வருகிறது. அத்தோடு கூட 2090.9 கோடி ரூபாயை அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலமாக ஒதுக்கி அதன் மூலமாக மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து வருகிறது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் 2015-2016 நிதியாண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை ஆகியவற்றிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி பற்றிய விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.